Hello students, important lesson number 7 problems இப்போ நம்ம example problem 7.10 இருக்கும். A monochromatic light, a single color light of wavelength எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 5000 Armstrong னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப lambda உடைய வேல்யூ எவ்வளவு? 5000. கரெக்ட்டா? 5000 என்னது? Armstrong. ரைட். இப்போ இத ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திடலாம். இப்போ இதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஆம்ஸ்ட்ராங் என்னன்னு சொல்லுவோம்? 10 பவர் மைனஸ் 10ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ 10 பவர் மைனஸ் 10 மீட்டர்னு அர்த்தம். கரெக்டா? எது? லாம்டா, தட் இஸ் வேவ் லெங்த். பாஸ் த்ரூ அ சிங்கிள் ஸ்லிட் ப்ரொடியூசிங் அ டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃபார் த சென்ட்ரல் மேக்ஸிமம். டிட்டர்மைன் த வித் ஆஃப் த ஸ்லிட். அப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஏ எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அடுத்து இந்த டயக்ராம்லேருந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டீட்டா வந்து எனக்கு 30 டிகிரி. ஓகேவா? ஓகேவா? ரைட். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்னா, இந்தமாரி சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்ன் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்லாம் நம்ம கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? ஏ சைன் டீட்டா ஈக்குவல் டு என் லாம்டா. கரெக்டா? இதில் பாருங்க ஒரு கீவேர்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க? சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ தட் இஸ் நம்மளுடைய இது இந்த என் வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? என் பிகம்ஸ் 1ன்னு எடுத்துப்போம். சரியா? என் பிகம்ஸ் 1. ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும்? ஏ மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ ஏவை மட்டும் நான் ஒரு சைடு வச்சுக்கிட்டேன்னா இது எனக்கு எப்படி மாறும்? என் லாம்டா டிவைடட் பை சைன் டீட்டா. கரெக்டா? அப்போ என்னுடைய கிவன் டேட்டாஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? 1 இன்டூ லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ? 5000. கரெக்டா? இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 10 டிவைடட் பை சைன் டீட்டா. சைன் டீட்டாவுடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? சைன் வந்து 30. சைன் 30னா என்னது நம்மளுக்கு? 1/2. 1/2 என்னன்னு சொல்லலாம்? நம்ம 0.5ன்னு சொல்லலாம். அப்போ இதை நான் ஃபைனலாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5000 கரெக்டா இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 10. ஓகேவா? இந்த சைன் 30 எனக்கு என்ன ஆகும்? 0.5ன்னு கிடைக்கும். 0.5ன்னு சொல்லலாம், இல்லை 1/2ன்னு சொல்லலாம். அப்போ இதை நான் சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 5000 டிவைடட் பை 0.5 எவ்வளோ? 10,000. கரெக்டா? எவ்வளோ? 10,000 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் என்னது? மைனஸ் 10. அப்போ இதை நான் ஷார்ட் பண்ணி எழுத போகிறேன். எப்படி ஷார்ட் பண்ண போகிறேன் பாருங்க. டெசிமல் இங்கே இருக்கா? 1 2 3 4. அப்போ 4 போச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம் இந்த இடத்துல? 1 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 6 மீட்டர்னு போடலாமா? கரெக்டா? எஸ், போடலாம். அப்போ நான் இதை இன்னும் ஷார்ட் பண்ணி எழுத போகிறேன். சரியா? இன்னும் என்ன பண்ண போகிறேன்? ஷார்ட் பண்ணி எழுத போகிறேன். எப்படி எழுதலான்னு பாருங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 பாயிண்ட் தானே இருக்குது. இப்போ இது இன்னொரு 3 பாயிண்ட் நான் தள்ளி வச்சுன்னா என்ன ஆகும் எனக்கு? 0.001 என்னென்ன வரும்? இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 3 மீட்டர்னு வரும். இல்லைன்னா நம்ம இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிளாக 0.001 இந்த 10 பவர் மைனஸ் 3 மீட்டர் நம்ம என்ன சொல்லலாம்? சிம்பிளாக மில்லிமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த என்னது ஸ்லிட்டோடைய வித்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் ப்ராப்ளம். சரியா? அதில் வந்து நம்ம எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும். ஜஸ்ட்டு மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறோம். இந்த பவரை மட்டும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம கம்மி பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டரில் எழுத போகிறோம். ஏன்னா அவ்வளோ கம்மியாக இருக்குது அந்த ஸ்லிட்டோடைய வித் அப்படின்னு சொல்கிறதுக்காக. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.